திருப்பாவை மார்கழி 2ஆம் நாள். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, உய்யுமாறு எண்ணி வந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். இந்த பூமியின் வாழ்க்கையை வாழ்பவர்களே, பாவை நோன்பிற்கு நாம் செய்ய வேண்டிய நல்லனவற்றை பற்றி கேளுங்கள். திருப்பார்க்கடலில் துயில் கொண்டுள்ள அந்த அரையின் திருவடிகளை போற்றி பாடுவோம். நெய் உண்ணமாட்டோம், பால் கலந்த உணவை உண்ணமாட்டோம். அதிகாலையில் துயிலெழுந்து நீராடுவோம். கண்களில் மையிட மாட்டோம், கூந்தலில் மலர் சூடமாட்டோம். ஏனென்றால் மார்கழியில் மலரும் மலர்கள் யாவும் அந்த மாதவனுக்கே சொந்தம் எனும் பொருட்டு. செய்யக்கூடாதவற்றை செய்ய மாட்டோம். யாரிடமும் யாரை பற்றியும் கோல் சொல்லி பேச மாட்டோம். நம்மை நாடி யாசித்து வருவோர்க்கு இல்லை என கூற மாட்டோம். இவற்றையெல்லாம் நாம் செய்வது உயர்வை அடையும் வழிக்கே என்று நினைத்து பாவை நோன்பை நோற்போம் என பாவை நோன்பை பற்றிய விளக்கத்தை கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவெம்பாவை மார்கழி 2ஆம் நாள். பாசம் பரஞ்சோதிக்கன்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது, இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. நேரிழையாய் நேரிழையீர், சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன், தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். விளக்கம். நீராட செல்ல எழுப்பும் பெண்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து, சிறந்த அணிகலன்களை அணிந்த பெண்ணே, இரவும் பகலும் நாம் பேசும்போதெல்லாம் என் பாசமெல்லாம் அந்த பரஞ்சோதிக்கே என்பாய். அதை மறந்து எப்போதிலிருந்து இந்த பூ படுக்கையின் மேல் இத்தனை நேசம் வைத்தாய்? அதற்கு உறங்கும் பெண்ணானவள், நான் மட்டுமா நல்ல அணிகலன்களை அணிந்துள்ளேன், நீங்களும் கூட தான் அணிந்துள்ளீர்கள். சீச்சி, சிறிது நேரம் தூங்கியதற்கு தாங்கள் இவ்வளவு இகழ்ந்தா பேசுவது? விளையாட்டாக பழித்து பேசும் இடமா இது என கூறுகிறாள். அதற்கு பதிலளித்த தோழியர்கள், அண்ணாமலையாரின் திருவடிகளை காண தேவர்கள் முயற்சிக்கிறார்கள், ஆனால் அவர்களாலேயே முடியவில்லை. அப்படி இருக்கும்போது நமக்கோ நம் வீட்டு முன்பே சிவபெருமான் தரிசனம் தருகிறார். திருக்கைலாய மலையிலிருந்து நாம் வீடு தேடி வரும் ஈசன் மீது நாம் எத்தனை அன்பு வைக்க வேண்டும் என்பதை நீயே புரிந்து கொள் என தோழியர்கள் அறிவுரை வழங்குகின்றனர். இவ்வாறு இந்த பாடல் வரிகளானது அமைந்துள்ளது.